பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏல் பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. விஷ் யூ ஹாப்பி பிளஸட் சாட்டர்டே வாலிப பிள்ளைகளே. இன்றைய தேவ வாக்கு எபேசியர் 1 அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆம் ஜெயவ ஜனங்களே, நம்மளுடைய மீட்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. எப்படியாப்பட்ட பாவத்தையும் அவர் மன்னிக்கிற தேவனாய், மீட்கிற தேவனாய், ரிடெம்ஷனாய் ஆண்டவர் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஏன் கலங்குறீங்க? எப்படியாப்பட்ட பாவம்? உலகத்தில் அநேக பாவங்கள் இவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாக மீட்பு இவருக்குள் உண்டாயிருக்கிறது என்று எபேசியர் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். வாலிப பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர் மட்டும்தான் உங்களுக்கு ரெஸ்கியூ தர முடியும். வேறு யாருமே தர முடியாது. இந்த உலகத்தில் பாவம் அதிகமாக இருக்கிறது. அதனால் தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவை நம்பி ஓடி வாங்க. அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் பாவ மன்னிப்பையும் தருவார். மனுஷர்கள் பாவங்களை குறித்து உங்களை நிந்திப்பார்கள். வாலிப பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, இயேசு சிலுவையை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ரிடெம்ஷனாய் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுக்குள் மீட்பை கொண்டு நீதிமாக்கப்படுகிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம் தேவ ஜனங்களே, ரோமர் 3 அதிகாரம் 24வது வசனம். அப்பா, எங்களுடைய அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே நாங்கள் பாவ மன்னிப்பாக மீட்பு எங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று கொலேசியர் 1 அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். நம்மளுடைய ரிடெம்ஷன் கர்த்தராகிய இயேசு நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய இடத்துல நீங்கள் எப்படியாப்பட்ட பாவத்தை மனுஷரிடத்தில் போய் சொன்னீங்கன்னா அது பல பேருக்கு அவங்க சொல்லுவாங்க. மரத்தினால் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டிருப்பான் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை அவர் சுமந்து கொண்டார். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் ஏன் கலங்கணும்? கர்த்தரிடத்தில் நீங்கள் ஓடி வாங்க. ஹல்லேலூயா. அவர் நம்மை மீட்பார், அவர் நம்மை தேற்றுவார், அவர் நம் பாவங்களை மறந்து மன்னித்து அவர் நம்மளை விடுதலையாக்குவார். வாலிப பிள்ளைகளே, ஏன் உங்கள் சரீரத்தை நீங்கள் அழித்து கொண்டு இருக்கிறீங்க? வேண்டாம், கர்த்தர்கிட்ட வாங்க. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நமக்கு மரித்தால் மண்ணுக்கு தான் போவோம். ஆனால் சரீரம் நித்திய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாலிப பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். எங்கள் பாவங்களை நீர் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டீரே கர்த்தாவே. அதே போல் வாலிப பிள்ளைகளை ரட்சித்து ஏற்றுக்கொள்ளுங்க சாமி. உலகத்தின் பாவங்கள் அதிகமாய் காணப்படுகிறது. தேவங்களை ஆசீர்வதிங்க, விடுதலை தாங்க, சுகப்படுத்துங்க கர்த்தாவே. துதிக மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. ஆமேன்.